நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி இணைந்திருக்கிறார். மற்றவங்க பேச்சை கேட்காத, அண்ணன் பேச்சை கேளு அப்படின்னு உங்கள் அண்ணன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் விமர்சனமும் கடுமையாக இருக்கு. விஜயனுடைய விமர்சனம் என்பது கலை யதார்த்தமாக இருக்கா, தேர்தலுக்காக அவர் நடத்துகின்ற நாடகமா? இல்லை, என்னோட பதிவை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசினவங்களோட பேச்சு கொஞ்சம் கேட்டேன். அது குறித்து ஒரே ஒரு கருத்தான், ஒரு மனநோயாளின்னு பிதற்றல் அப்படிதான் அதை நான் பாக்குறேன். அதுக்குள்ள போவேன்னா தலைப்பு ஒட்டி வந்துருங்க. நானே மறுத்துட்டேன், நீங்க தலைப்பு ஒட்டி வந்துருங்க. இதுல வந்து விஜய் பேசின பேச்சுல வந்து புதுமையா எதுவும் இல்லை. என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போறப்ப அந்த ஊர்ல என்ன புகழ் பெற்றதோ அதை பேசுறாரு. கூடுதலா திமுக கொடுக்காத தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றாரு. அவ்வளவுதான் பேச்சு. முடிவுல வந்து இந்த களம் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறாரு. இதுல வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து திமுக நிறைவேற்றங்கிறத தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள், திருமண கூட்டங்கள் போட்டு நாம் தமிழக கட்சி தொடர்ச்சியா சொல்லி வருது. அண்ணன் சீமானவர்கள் வந்து பொதுக்கூட்டங்கள்ல, அதே போல பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. பாமக கூட தனியா வந்து திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல 12 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. அப்ப புதுசா விஜய் ஒண்ணும் சொல்லல. அவரே அதை பத்தி சொல்றப்ப வந்து புதுசா சொல்லுனா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாரு. அப்ப வச்சுக்கிட்டாரு, வஞ்சனை பண்றாரு, ஒண்ணும் தெரியலங்கிறத அவன் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல வந்து ஊடகங்கள் வந்து எல்லாரையும் விட அதிகப்படியான ஒரு கவன ஈர்ப்பையும் ஊடக வெளிச்சத்தையும் கொடுக்குறாங்க. அதுதான் விஜய்க்கான லாபம், அதுதான் விஜய்க்கான பிரதான முதலீடு, வேற எதுவுமே கிடையாது. வழக்கமா எல்லா ஊடகம் வந்து மற்ற கட்சிகளுக்கு என்ன வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே அளவு கொடுத்திருந்தாருன்னா விஜயோட இந்த பிம்பம் வந்து இந்த அளவு கூட தாக்கு பிடிச்சிருக்காரு. திரும்ப திரும்ப அவர் வந்து வீட்டுல இருந்து புறப்பட்டு விமான நிலையம் போறது, விமான நிலையத்திலேருந்து திரும்ப அந்த இடத்துக்கு போறது எல்லாமே செய்தி ஆக்கப்படுது, ஊடகத்துல நேரலையா காட்டப்படுது. இது மட்டும் இல்லாம அவங்க கட்சியோட பாடல் வந்து பின்னணியில ஒலிக்குது. இந்த சிறப்பு கவனம் இருக்குல்ல, இது மட்டும்தான் விஜய்க்கான முதலீடு. அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. மற்றபடி இது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அதெல்லாம் ஒரு அற்பத்தனமான வாதம். ஏன்னா களத்துல திமுகவை வந்து தாவேக்கா எந்த அளவுக்கு எதிர்த்துருக்குது. ஒண்ணு, தமிழ்நாடு முழுக்க போராடக்கூடிய துறை சார்ந்தவங்க, இல்ல பாதிக்கப்பட்டவங்க, அவங்களோட கூட போய் நின்றுக்கணும். இல்ல வந்து இந்த ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை அரசியல்படுத்தி அணி திரட்டி இருக்கணும். ஒண்ணு, போராட்ட களத்துல போய் மக்கள் நின்றுக்கணும், இல்ல போராடுவதற்கு மக்களை தயார் பண்ணிருக்கணும். இது ரெண்டையுமே விஜய் செய்யல. மாறா வந்து ஒரு போராட்டக்காரங்களை பார்க்கணும்னா கூட இவர் களத்துக்கு போகாம களத்துல உள்ளவங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரிதான் இருக்குது. அப்ப அவர் வந்து முழுக்க எந்த கட்டத்தையும் செய்ய முற்படல. ஆனா என்ன சொல்றாரு, எனக்கு பெரிய நெருக்கடி இருக்குது, என்னோட பரப்புரை வந்து முடக்குறாங்க, ஏன்னா திமுக என்னை கண்டு பயப்படுது அப்படின்னு ஒரு போலியாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முற்படுறாரு. இங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் நெருக்கடி இருக்குது, எல்லாருக்குமே வந்து அச்சுறுத்தல் இருக்கு, எல்லாருக்கும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்குது. திமுகவோட ஆட்சி காலத்துல வந்து எண்ணற்ற சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு, விவசாயிகள் மேல குண்ட சட்டம், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்துல பங்கேற்றவங்க மேல வந்து வழக்கு, கைது, அதே போல வந்து இப்படி பல பேர் மேல போடப்படுது. இன்னும் சொல்ல போனா தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க வீட்டுல உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னா கூட அதுக்கு கூட இந்த அரசு வந்து அனுமதி மறுக்குது. அதே போல நாம் தமிழக கட்சியோட பொதுக்கூட்டங்கள்ல ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்கும் குறிப்பிட்ட நிபந்தனைகளை எழுதி வாங்கிட்டு தான் அவங்க அனுமதியை தர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா திமுகவோட ஆட்சி காலத்தை தூத்துக்குடியில வந்து நாள் பொதுக்கூட்டம் நடந்தப்ப அந்த பொதுக்கூட்டத்துல வந்து ஸ்டெர்லைட் குறித்து பேசக்கூடாதுன்னு நிபந்தனை எழுதி வாங்கினாங்க திமுகவோட ஆட்சி காலத்திலேயே. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் நெருக்கடியும் கெடுபிடியும் இது போன்ற நிபந்தனைகளும் போடப்படுறது இயல்புதான். ஆனா விஜய்க்கு மட்டும்தான் போடப்படுறது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணு, களத்துல வந்து போராட்ட களத்துல ஒரு தார்மீகமாக ஒரு எதிர்கட்சி போல செயல்பட்டு இருக்கணும், அப்படியே விஜய் செயல்படுத இல்ல வாக்குறுதி காட்சி நிரூபிச்சிருக்கணும். அவரு தேர்தலே களம் காணல. அப்ப எந்த அடிப்படையில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறாரு? இல்ல மாற்று சித்தாந்தத்தை வைக்கணும், திராவிட கோட்பாட்டுக்கு ஒரு மாற்று வந்து திமுக கோட்பாடு என்னவோ அதுதான் இவர் வந்து எடுத்துக்கிட்டு கமிச்சிட்டு இருக்காரு. அப்ப புதுமையா எந்த கோட்பாடும் இல்ல, களத்துக்கும் போறதில்ல, இது வரைக்கும் எந்த தேர்தலையும் பங்காற்றல. ஆனா தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னா எப்படி போட்டி? எதுவுமே இல்லாம இங்க 2 பேருக்கு தான் போட்டி, தாவேக்காவுக்கும் திமுகவுக்குன்னா. அப்ப அதை ஒன்னே புரிஞ்சுக்கலாம். ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு துண்டுச்சிட்டை பார்த்து அவரு மேடை பேச்சு அப்படிதான் துண்டுச்சிட்டை பார்த்து படிக்கிறாரு. அதே போல விஜய் வந்து அதோட பெரிய தாளை பார்த்து படிக்கிறாரு. அவரும் பார்த்து படிக்கிறப்ப நிறைய இடங்கள்ல வந்து ஒரு தவறுதலா பிழையா பேசுறாரு. அதே போல இன்னைக்கு பேச்சுல நிறைய இடத்துல உடனே கூட்டிட்டாரு விஜய். அப்ப அதுல வேணா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லாமே ஒழிய களத்திலேயோ சாந்தத்திலேயோ இல்ல வந்து மக்களோட நிக்கிறதுலயோ அப்படி எந்த இடத்துலயும் திமுக வந்து அவங்க வலிமையா வந்து தாவேக்கா எதிர்க்கல.
அப்ப அந்த வாதம்ங்கிறது சிறுவழித்தனமான வாதம். அதுவும் கடந்த முறை பரப்புரையும் போது என்னோட மைக்கு வேலை செய்யாத காரணமே திமுக கூடிய ஒளிவாங்கி வந்து வேலை செய்யலன்னா அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிக்கல் தான் காரணம். அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி திமுகவுக்கும் எனக்கும் போட்டின்னு அந்த உரிமை கொண்டாடுறதெல்லாம் சிறுவழித்தனம் இல்லையா? அதே போல வந்து இவரோட மார்க்கெட் தான் மின்சாரத்தை துண்டிங்க இவர் சொல்றாரு, கட்சி தலைவர் சொல்றாரு. அப்ப மின்சாரத்தை தொழிச்சிட்டாங்க, ஒளி வாங்கிய வேலை செய்யாம தடுக்கிறாங்க, எல்லாரும் காரணம் திமுக. ஏன்னா திமுக கண்டிப்பா பயப்படுது. அப்ப திமுக மேல அடக்குமுறை ஏவுது, காரணம் திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாருன்னா இது வந்து ஒரு அற்பத்தானமான சிறுவழித்தன பொருந்தாத தர்க்கமற்ற வாதம். அப்படி இன்னைக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டதை கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வாசிப்பாரு. இந்த முறை நிறைய இடங்கள்ல தடுமாறிட்டார். அதுதான் பார்க்கணும். நன்றி கார்த்தி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார், விஜயனுடைய கடுமையான விமர்சனம், அதற்கு திமுகவிலிருந்து வருகிற கடுமையான எதிர்வினை. துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு, நாங்க சனிக்கிழமை பாலிட்டிஷியன் இல்லை, எல்லா நாளும் களத்தில் இருக்கிறவங்க, கொள்கையெல்லாம் புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பதற்றம், பயம் இருக்குன்னு தாவேக்கா சொல்றாங்க. திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துதுன்னு பாஜக சொல்லுது. என்னதான் சார் நடக்குது? அவர் விமர்சனமும் அவர் வைக்கிற விமர்சனமும் அதற்கு எதிர்வினையும். விஜய் வந்து களத்துக்கு வரலன்னு சொன்னாலும் அவர் இன்னைக்கு பேசும்போதே நான் களத்துல இருக்கேங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எதனால இப்படி அந்த பேச்சு எழுதி கொடுக்குறவங்க சரியில்லையே. நான் இன்னைக்கு மட்டும் ஒரு 11 இடத்துல ஒரு வாய் குளறிக்கிட்டு இருக்கு, இந்த தப்பா சில பேசிட்டாரு. ஆனா அது கருத்து வந்து பொதுவா வந்து அவரு நான் மற்றவங்க பண்றதெல்லாம் தப்பு, நாம தான் இதெல்லாம் அடிப்படை சுகாதாரம், ரோடு வசதியெல்லாம் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்து பாதி எல்லாமே சாதாரண பஞ்சாயத்து மாநகராட்சிகள் செய்யறது தான். மக்களுக்கு புதுசா நான் என்ன திட்டம் கொண்டு வந்தேன் அதை சொல்றதுதான் புதுசா வர்ற தலைவர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அது ஒண்ணு. இவர் வந்து மெயினா வந்து இன்னைக்கு பேசும்போது போன 2 விட்டுட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிமுக கூட்டணி கொஞ்சம் கடுமையாக சாடாங்க. அதிமுகவே பொருந்தா கூட்டணி, அந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிலாம் பிஜேபியை சொல்லிட்டாரு. அதே சமயம் திமுக வந்து மறைமுகமா அவங்க ஃபேமிலி வந்து அவங்க பிஜேபி கூட ரகசிய கூட்டணி இருக்கு, அதனால திமுகவுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டுங்காரு. ரெண்டு எப்படி எந்த லாஜிக்னு எனக்கு தெரியல. அவர் ஏன்னா விஜய் வந்து அவரு தன்னுடைய இந்த வர்ற கூட்டத்தை பார்த்து தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒத்தை கொத்தா வாரியா அப்படின்னு சொல்லி ரவுடிகள் போட சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காண்டி அந்த கலோக்கியலாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒண்ணு. ஆனா இந்த கூட்டங்கள் வந்து அவரு இப்போ தொடர்ந்து கூட்டம் வருது இருக்கு. அந்த கூட்டம் போன கருள் கூட்டம் போய் எல்லாரும் பார்த்துட்டு கருள் கூட்டம் முடிஞ்சோடனே அடுத்த நாளே அதே இடத்துல திமுக கூட்டம் அதோட அதிகம் கூட்டம் காமிச்சாங்க. அதனால கூட்டத்தை வச்சு பண்ணவே முடியாது. அதுவும் முதல் முறையா வர்ற பாலிட்டிஷியன் வந்து வர்ற கூட்டத்தை பாதி பேர் பார்வையாளர்கள், கொஞ்சம் பேர் தான் பங்கேற்பாளர்கள், அவர் கட்சிக்காரங்க, இதெல்லாம் பார்வையாளர்கள் தான். அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமானலாம் சொல்ல முடியாது. அந்த எந்த நம்பிக்கையில ஒரு இதை வச்சு பேசுறாரு. ஏன்னா இவரு இப்பதான் 2 அணியையும் தாக்க ஆரம்பிச்சு. இது வரைக்கும் எனக்கும் திமுக தான் போட்டிட்டு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணியையும் அவர் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காரணம் வந்து நாமக்கல் அந்த சேலம் கொங்கு மண்டலம் எல்லாமே அது வந்து அதிமுக கோட்டையா இருக்கிறதுனால அதிமுக குறிப்பிட்டு பேசிப்பார்னு நினைக்கிறேன். பட் இது வந்து அவரு இப்ப இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்றாங்க சார். இப்ப களத்துல வந்து திமுக இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கு, பிரதான எதிர்கட்சி அதிமுக, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கிற சூழல்ல இப்போ ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அதிருப்தி வாக்குகளை ஈர்ப்பது ஒன்று, அதிமுக வாக்குகளையும் குறிவைச்சு ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற அதிமுகவுடைய மறைந்த தலைவர்களை புகழ்ந்து அவர் பேசுறாரு. ஒரு பக்கம் அதிமுக வாக்கை ஈர்க்கிறது, அதிருப்தி வாக்குகளை ஈர்த்து திமுகவுக்கு வெற்றிக்கு மறைமுகமாக விஜய் உதவுகிறாருங்கிற விமர்சனம் சரியா? ஓட்டுகள் வந்து பிரிக்கிறாங்களா? எதிர்ப்பு ஓட்டு வந்து ஏற்கனவே அதிமுக பிஜேபி இருக்கும்போது நல்லா 2 ஜாயிண்ட் ஆனது எதிர்ப்பு ஓட்டு அங்க போகுது. இப்போ இவரும் எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பு ஓட்டு இவருக்கு தானே போகும், பிரிக்கத்தான் செய்வார் அந்த ஓட்டை. அப்போ மறைமுகமாக அது யாருக்கு உதவும்? ஆளுங்கட்சிக்கு தான் உதவும். அந்த ஏன்னா மேல காரணம் வந்து இவ்வளவு நாளாவே இது தனிப்பட்ட மாதிரி எதிர்க்கிற மாதிரி காமிச்சவர் இன்னைக்கு அதிமுக இருக்கிறாரு. அதாவது திமுக எதிர்ப்புல நான் தான் நம்பர் 1 காட்டுறதுக்காக முயற்சிக்கும் போது ஏற்கனவே எதிர்ப்பு ஓட்டுகளை இவர் பிரிச்சு வச்சுக்கிட்டு அப்போ அது 2ஆ பிரியும் போது என்ன ஆகும்? அது அப்போ ஆளுங்கட்சி மறைமுகமா இவர் தான் உதவுற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க பாருங்க, அவர் சனிக்கிழமை பிரச்சாரம்னாலே அவரு
உதயநிதி அவர் எதிர்வனை ஆட்டினா கூட அவர் இன்னைக்கு அவர் தன்னோட ட்விட்டர் காண்ட என்ன படம் போட்டிருக்காரு, நாயோட விளையாடி இருக்கிற படம் போட்டிருக்காரு. அந்த அளவு தான் இவங்க எடுத்துக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க சட்டம் பண்ற மாதிரி தெரியல இவர் சொல்றத பொறுத்து. ஏன்னா அப்ப அவங்களுக்கு அது இவருடைய பேச்சு அவருக்கு சாதகமா இருக்க மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க, மூணாவது ஒருத்தர் வர்றது. நன்றி. அதனால எது போட்டிகள். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கியை இணைந்திருக்கிறார். சார், விஜயனுடைய விமர்சனங்கள் கலை யதார்த்தமா தேர்தலுக்கான நாடகமா? சுருக்கமா சார், நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். கலை யதார்த்தம் தான். அதாவது ஆட்சியாளர்களுக்கு, திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளுக்கு அந்த எதிர்ப்பை முன்னெடுத்து வைப்பதே அவருக்கு ஒரு சரியான அரசியல் பாதைன்னு கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல நாடகம்னு ஏன் சொல்றேன்னா, அவரு எவ்வளவு சீரியஸா இதை முன்னெடுத்து சொல்வாரு. வெறும் வீக்கெண்டு பாலிடிக்ஸ்னா இல்லாம அதை தொடர் நடவடிக்கையில எந்த அளவுக்கு செய்யறாரு அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்ப பார்த்தாதான் நமக்கு இவரோட அரசியல் வீச்சு தெரியும். எனவே இது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஒரு பீதியை அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய வாக்குகளை தான் பாதிக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.